சவுல் துன்புறுத்தும் போது இயேசு வந்து கேட்டது, என்னை ஏன் துன்பப்படுத்துற அப்படின்னு. ஏனென்றால் சபைக்குள்ளே கர்த்தர். ஆமென். கேட்காம இருக்க மாட்டார். ஒரு நாள் கேட்பா. அன்னைக்கு அங்க ஒரு சேஞ்ச் உண்டாகும். நமக்குள்ளே கிறிஸ்து இருக்கா. நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் அவர் உள்ள இருந்து சும்மா இருக்கு. போட்ல தூங்கிட்டு இருந்தாலும் எழும்பி அதட்டுனார்ல. சில நேரத்தில் நமக்குள்ள சும்மா இருக்கிறது போலதான் இருக்கும். ஆனா படகு அக்கறைக்கு போக கர்த்தர் கிரியை செய்வார். கேரண்டி. வாழ்க்கை படகுல இயேசு இருந்தா படகு அமிழாது, அக்கறைக்கு போகும். 100% கேரண்டி. ஆமென் சொல்லி. கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. மகிமை எத்தனை காலம்? நித்திய காலம். பாடு எத்தனை காலம்? கொஞ்ச காலம். அதனாலதான் இந்த வசனத்தை சொல்லும் போது அந்த மகிமையை மேல வச்சுட்டு பாட கீழே வைக்கிறார். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. நம்முடைய சுதந்திரங்க, அது நம்முடைய சுதந்திரம். அதை நினைச்சு இங்க உள்ள பாடுகளை மறக்க முடியும். ஒரு ரிவருடைய இந்த பக்கத்துல நம்ம ஒரு சின்ன வீட்டில் இருக்கிறோம். ரிவருக்கு ஆப்போசிட்ல நமக்காக ஒரு வீடு கட்டப்பட்டு இருக்கு. இந்த வீட்டில் இருக்க முடியாது. ஏன்னா இது ஒரு சின்ன வீடு, ஒரு ரூம். அங்கே வந்து நல்ல ஒரு பங்களா கட்டப்பட்டு இருக்கு. அப்போ வீட்டில் சில நெருக்கங்கள் வரும்போது கஷ்டமா இருக்குமா அப்படின்னு பிள்ளைங்க சொல்லும் போது வீட்டில் இருக்கவங்க என்ன காட்டுவாங்க, அங்கே பாரு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும், நம்ம என்ன பண்ணிடலாம். ஸோ அதை நினைத்து இதை சகிப்பாங்க. அதை நினைச்சு இந்த பைபிள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. அந்த நித்தியத்தை இங்க இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த நித்தியத்தை குறித்த நினைவே அற்று போய்விட்டது. இந்த கொஞ்ச கால பாடுகளை நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்றோம். பைபிள் ஃபோக்கஸ் பண்றது உன் மேல இருக்கிற அழைப்பு. என்ன அழைப்பு தெரியுமா? நித்திய மகிமைக்கு. நித்திய மகிமைக்கு உன்னை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அதை கம்பேர் பண்ணும்போது இது நத்திங். நம்ம கம்பேர் பண்றதே மற்றவங்களோட துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு அவங்க மேல என்ன ஆயிற்று? பொறாம வந்துட்டு. ஆண்டவர் சொல்லி நீ அதை பார்க்காத, அவனுக்கு அந்த குளோரி கிடையாது. அவனுக்கு சொர்க்கம் என்பது இந்த பூமியில எவ்வளவு காலம் வாழ்கிறானோ அவ்வளவுதான். ஆமென். ஐஸ்வர்யவான் அப்படி சொர்க்கத்தில் வாழ்ந்தது போல் தானே வாழ்ந்தான். லாசரு எப்படி வாழ்ந்தான்? மரணம் யாரை பிடித்தது? 2 பேரையும் பிடித்தது, அவ்வளவுதான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு நித்தியம் இருக்கிறது. அந்த நித்தியம் என்பது இளைப்பாறுதல். ஆண்டவர் என் மேல தேவனுடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள். என் தகுதியை வைத்துல தேவன் அழைத்தது. அப்படி என்றால் இங்கே நான் நின்றிருப்பதற்கு 1% கூட வாய்ப்பில்லை. தேவ அழைப்பு என்பது தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த அழைப்பு நித்திய மகிமைக்கென்று அழைத்திருக்கிறார். அப்போஸ்தலர்ல ஒரு வார்த்தை இருக்கும், நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு இருக்கும். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனா ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது,
நித்திய மகிமைக்கென்று அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு. அது பிசிக்கலா இருக்கலாம், மென்டலா இருக்கலாம், ஸ்பிரிச்சுவலா இருக்கலாம். அதிகமான உபத்திரவம் என்பது ஸ்பிரிச்சுவல் சைடு தான். பயங்கரமான போராட்டம் இருக்கும். மென்டலாவும் நல்ல போராட்டம் இருக்கும். மனதளவில் பாதிப்பு தான், அடிக்கடி சோர்ந்து போறது. ஸ்பிரிச்சுவல் போராட்டம் வந்து நம்மளை ஒழுங்கா ஜெபம் பண்ண விடாது, பயங்கர போராட்டம் இருக்கும். ஸோ உபத்திரவம் என்பது சரீரத்தில் படுகிற பலவீனமோ காயங்களோ மட்டுமல்ல. அந்த ஸ்பிரிச்சுவல், அந்த ஆவிக்குரிய போராட்டம், அதை கம்பேர் பண்ணும்போது சரீர போராட்டம் ஒண்ணுமே கிடையாது. ஆமென். பயங்கரமா இருக்கும் ஆவிக்குரிய போராட்டம். அதுல நம்ம தாண்டிட்டோம்னா, அதுல ஜெயிச்சிட்டோம்னா, ஆமென், மகிமை மேல் மகிமை. இதுதான் நம்மை குறித்த பரலோக திட்டம். அதனாலதான் கர்த்தர் நமக்கு எப்படி தருகிறார்? கிருபை மேல் கிருபை, கிருபை மேல கிருபை, கிருபை மேல கிருபைய தந்தது அந்த மகிமை மேல மகிமையை அடைவதற்கு. ஆசையேறும் நாட்டில், சோபையேறும் வீட்டில், தேஜசேரும் நாதன்றே பொன்முகம் ஞான் காணோம். ஆசையேறும் சோபையேறும் வீட்டில், தேஜசேரும் நாதன்றே பொன்முகம் ஞான் காணும். விண்மயமாகும் சரீரம் ஆவின் ரூபி நல்கும் போல் என் அல்லலெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு, இட்டர்னல் க்ளோரி, அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்த. அப்ப எதுக்கு அந்த கொஞ்ச கால பாடு அனுபவிக்க அனுமதித்திருக்கிறார் தெரியுமா? சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த. அதனாலதான் 1 பேதுரு 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்ச காலம். 1 பேதுரு 1:6. இப்பொழுது அதுல பாருங்க, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். எதிலே சந்தோஷப்படுகிறீர்கள்? 4 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் அவர் ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே தேவன் வைத்த ஜீவனுள்ள நம்பிக்கை. இந்த பூமிக்குரிய நம்பிக்கையெல்லாம் நம்ம மரிக்கிறதோட முடிஞ்சு, ஆமாவா இல்லையா? ஆமா. ஆனா ஜீவனுள்ள நம்பிக்கை என்பது என்ன தெரியுமா? அங்க அவன் நாம மரித்தாலும் நம்ம நம்பிக்கை அழியாது. ஜீவனுள்ள நம்பிக்கை. அதை சொல்லிட்டு சொல்ற, வாடாத கிரீடம், அழியாத கிரீடம், அது சுதந்திரம். மறுபடியும் ஜெனிப்பித்தார் சொல்லிட்டு சொல்லுகிறார் 6, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். அடுத்த வார்த்தை, என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். இதுல 6 எப்படி ஆரம்பிக்குது? சந்தோஷம். எப்படி முடியுது? துக்கம். நம்ம எப்படி வசனம் போடுவோம்? உங்கள் துக்கம் என்ன ஆண்டவரே. சுவிசேஷம் படிக்கும் போது நல்லா இருக்கு, நிருபத்துக்குள்ள வரும்போது ஹல்லேலூயா. சுவிசேஷத்தில் என்ன? இப்பொழுது நீங்கள் அழுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷம். இங்க இப்பொழுது நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள், ஆனாலும் நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியம். ஏன்? அதான் கேள்வி.
ஆண்டவர் சொல்லுகிற இந்த கொஞ்ச காலம் நல்ல இந்த வேர்டை இருதயத்தில் ஆழமாய் எழுதி வச்சிருக்க. மகிமைக்கென்று அழைக்கப்பட்டவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் துன்பப்பட வேண்டிய, அதாவது இந்த உபத்திரவத்தின் காலம் உண்டு. ஏன்னா அவன் சாத்தானுடைய டார்கெட்ல இருக்கிறாள். நான் சாத்தானுடைய டார்கெட்ல இல்லைன்னா நான் ஒன்று விழுந்துட்டேன், இல்லைன்னா அவன் இன்னும் என்ன ஒரு பொருட்டாவே நினைக்கலன்னு அர்த்தம். இது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். ஹல்லேலூயா. வேண்டியது அவசியம். ஏன்? அதான் கேள்வி. ஆண்டவர் சொல்லுகிற இந்த கொஞ்ச காலம் நல்ல இந்த வேர்டை இருதயத்தில் ஆழமாய் எழுதி வச்சிருக்க. மகிமைக்கென்று அழைக்கப்பட்டவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் துன்பப்பட வேண்டிய, அதாவது இந்த உபத்திரவத்தின் காலம் உண்டு. ஏன்னா அவன் சாத்தானுடைய டார்கெட்ல இருக்கிறாள். நான் சாத்தானுடைய டார்கெட்ல இல்லைன்னா நான் ஒன்று விழுந்துட்டேன், இல்லைன்னா அவன் இன்னும் என்ன ஒரு பொருட்டாவே நினைக்கலன்னு அர்த்தம். இது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். வேண்டியது அவசியம். ஏன்? அதான் கேள்வி. ஆண்டவர் சொல்லுகிற இந்த கொஞ்ச காலம் நல்ல இந்த வேர்டை இருதயத்தில் ஆழமாய் எழுதி வச்சிருக்க. மகிமைக்கென்று அழைக்கப்பட்டவனுக்கு ஏதாவது ஒரு வகையில் துன்பப்பட வேண்டிய, அதாவது இந்த உபத்திரவத்தின் காலம் உண்டு. ஏன்னா அவன் சாத்தானுடைய டார்கெட்ல இருக்கிறாள். நான் சாத்தானுடைய டார்கெட்ல இல்லைன்னா நான் ஒன்று விழுந்துட்டேன், இல்லைன்னா அவன் இன்னும் என்ன ஒரு பொருட்டாவே நினைக்கலன்னு அர்த்தம். இது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். யார கண் வைக்கிறான்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சத்தம் வந்ததும் சாத்தான் தானே அலட்டானா? அவரை விழத்தள்ள வைக்க பார்த்தான், முடியல. பணிய வைக்க பார்த்தான். இதான் சாத்தானுடைய தந்திரம். ஒன்று விழத்தள்ள வைக்க பார்ப்பான், முடியலையா ஆஃபர் மேல ஆஃபர் வச்சு. இப்போ இந்த எலெக்ஷன் கூட்டணிக்கு ஒவ்வொரு கட்சியும் ஆஃபர் மேல ஆஃபர் வைக்குது. ஆஃபர் மேல ஆஃபர் வச்சு பணிய வைக்க பார்ப்போம். அதனாலதான் இதே 1 பேதுரு 5வது அதிகாரத்துல 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி அப்படி சுத்திட்டே நடப்பான். அவனுடைய நோக்கம், பிசாசின் நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், எல்லாரையும் நரகத்துக்கு கூட்டிட்டு போகணும். டிக்கெட் எடுக்கண்டா அவனை கூட்டிட்டு போவான், ஆனா திருப்பி விட மாட்டான். நிறைய டூர்லாம் போடுவாங்கல்ல, யூரோப் டூர், ஜெருசலேம் டூர், அதே மாதிரி அவனும் வச்சிருக்கிறான். மீதி எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும். இங்க ஒன்ன வேண்டாம், அப்படி பார்த்தாலே தூக்கிட்டு போயிடுவான். ஏன்னா அவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி விழுங்கிறணும். அவனை விழுங்கிறணும்னு அர்த்தம் என்ன அப்படின்னா, இவனுக்கென்று ஒன்றையும் வைக்க கூடாது. அந்த வேர் அறுப்புண்டு போக பண்ணுவதே பிசாசின் தந்திரம். அதனாலதான் பைபிள் வான் பண்ணுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். ஏன் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும்? நம்ம மேல இருக்கிற அழைப்பு அப்படிப்பட்ட அழைப்பு, நித்திய மகிமைக்கு, இட்டர்னல் க்ளோரிக்கு என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அவன் டார்கெட் பண்றான், கவனம் வைக்கிறான். இந்த பைபிளுக்கும் சாத்தானுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, பைபிள் எச்சரிக்கும், சாத்தான் பயம் காட்டுவான். பைபிள் எச்சரிக்கும். இங்க பாரு, புரியும்படி சொல்லணும்னா என்ன, வார்னிங்க்கும் பயம் காட்டுறதுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, நீ படிக்கலைன்னா ஃபெயில் ஆயிடுவேன். இது வார்னிங்.